தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட நேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற சைட்டோட லிங்க்கும் ப்ராம்ப்டோட லிங்க்கும் வந்து சிங்கிள் லிங்காக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணது நம்மளோட சைட்டு போவீங்க. அங்கே பாட்டமில் ப்ராம்ப்ட் இருக்கும். ப்ராம்ப்ட்டில் ஒரு 5 ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். 5ஐயும் காப்பி பண்ணிட்டு 1 by 1 ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வெப்சைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணது டேரெக்டாக இந்த சைட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கொடுத்துருக்க நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இங்கே கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு ஒரு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்த அப்புறம் அந்த இமேஜ் வந்து நான் வியூ பண்ணுறேன். இப்போ எனக்கு இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். இமேஜ் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கனால லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே டவுன்லோட் இமேஜ் வந்து கொடுத்துறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் அகைன் வந்து கொடுத்துறேன். இதே மாதிரி அடுத்த இமேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து இல்லை இமேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த இமேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நான் இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நேம் வந்து சேஞ்ச் பண்ணி இங்கே கிரியேட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததும் அதே மாதிரி நம்மளுக்கு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி வந்தப்பறம் அந்த இமேஜ் வந்து வியூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கனால டவுன்லோட் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.